வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் சினிமா வித் திவ்யா. தளபதி விஜய் அரசியலுக்கு வராரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 2026 எலெக்ஷன்ல கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் போட்டி போடும் அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப வரைக்கும் தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததை பத்தி நிறைய பேர் அவங்களோட நிறைய கருத்துக்களை சொல்லிட்டே தான் இருக்காங்க. நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டும் தான் இருக்காங்க. அப்படி ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொன்ன கருத்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாரையுமே பயங்கரமா கொந்தளிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி யார் கருத்து சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன். அவர் தளபதி விஜயை பத்தி என்ன மாதிரி கருத்து சொல்லியிருக்காருன்னா, தளபதி விஜய்க்கு தமிழ் தெரியாது, தேசியமும் தெரியாது, அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரிஷாவும் கீர்த்தி சுரேஷும் தான். கொள்கை ரீதியா பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அம்பேத்கர், பெரியார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காமராஜர், இவங்களை பத்தி கூட தளபதி விஜய்க்கு எதுவுமே தெரியாது. அவரை மாதிரிதான் பாத்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸும் எதுவுமே தெரியாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம தளபதி விஜய் பாத்தீங்கன்னா இன்னும் அரசியல் மயமாக்கப்படல, அதனால பாத்தீங்கன்னா அவர் தப்பிச்சிட்டு இருக்காரு. அப்படி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி யாருமே போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு. இத பார்த்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா கடுப்பாகி அவர் மேல பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல பயங்கரமா தாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2026 எலெக்ஷன்ல கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தோட தாக்கம் மிக பெருசா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.